இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா கோரான படமுமே நல்ல படமா அப்படின்றது தான். முதல்ல இந்த கோரான படம் அப்படின்றத ஒரு கேட்டகரி தான். அதாவது என்ன சொல்றது, கேட்டகரின்னு கூட சொல்ல முடியாது. இப்போ படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல கேட்டகரி இருக்கும். ரொமான்ஸு, த்ரில்லரு, இன்வெஸ்டிகேஷனு, அது இதுலேயே வந்துருமோ ஹாரரு, ஸ்லாஷரு, அப்புறம் வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அதில் ஒரு டூலு தான் இந்த கோரு, வைலன்ஸு. இதெல்லாம் எப்படி அது டூல் ஆகும் அப்படின்னா, அது எப்படி வேணாலும் ஆகலாம். அது நீங்கள் ரொமான்டிக் வீடையும் வைலன்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது கிரைம் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், ஹாரர், ஸ்லாஷர்லாம் ஆப்வியஸ்லி வந்துடும்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைலன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ டூல், அவ்வளோதான். இந்த டூலை வந்து ஒரு படத்தில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில படத்தில் இந்த வைலன்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும். எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்க்குற ஜான்விக்காக இருக்கட்டும், இல்லை டெரிஃபேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன கதையே இருக்காது. சும்மா வைலன்ஸ் வச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. பட் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் அது கதையிலனா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம்ன்றதுனால அதை நம்ம பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. அது மாதிரி ஈவில் டெத் எடுத்துக்கிடுங்க, அதில் கதையும் இருக்கும், இதுவும் இருக்கும். கில் பில் எடுத்துக்கிடுங்க, கதையும் இருக்கும், வைலன்ஸும் இருக்கும். வைலன்ஸ்ன்றது ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த டெரிஃபேர் மாதிரி படத்தில் தான் வைலன்ஸை மட்டும் வச்சு கதையை அதுக்கு கீழே வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏற்றப்பல ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து இதை மேட்ச் பண்ணிடும். சரியா, ரைட்டு. இப்போ நம்ம கேட்டகரி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பேச போகிற முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சினிமானா என்னென்ன இருக்கணுன்றதை முதல்ல பார்த்துருவோம். நல்ல சினிமானா முதல்ல என்னென்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கதை. நீங்கள் என்னதான் பெருசாக உட்காந்து அவதார் படுற மாதிரி ஐமேக்ஸ் கேமரால தான் ஷூட் பண்ணாலுமே நல்ல கதை இல்லைன்னா அந்த படம் ஓடாது. அந்த படம் பி தான். சரியா? ஸோ கதைன்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த கதை இருக்கு இல்லையா, கதை வந்து ஒரு சுப்பீரியராக ஒரு கதை இருக்குது. அந்த சுப்பீரியருக்கு முக்கால்வாசி கொடுக்குறத ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே தான் உங்களை போர் அடிக்காமல் பார்க்க வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டு நான் பெருசாக குழப்ப வேணாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, பரீடுன்னு ஒரு படம் இருக்கும். இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஒரு கஃபின் தெரியும்ல, அந்த சப்பப்பெட்டி இருக்கும்ல, அதுக்கெல்லாம் மாட்டிக்கிறவன் அவன் எப்படி வெளியே எடுத்து வரான்றது. கதை வந்து சிம்பிளான கதை தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிடும். ஸோ ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சுனாவே போதுங்க. ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு வந்தானா அவனுக்கு ரெண்டே நோக்கம் தான். ஒன்று, டைம் பாஸ் பண்ணுறதுல நல்ல படத்தை பார்க்கணும்னு வருவான். அப்படி இல்லையா அவனை வந்து நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ண வைக்கணும். அதாவது டைம் பாஸ் பண்ண தான் வரான், அந்த டைம் பாஸ் பண்ண வைக்கணும். அவனுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மீடியத்தை அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம சினிமானாவே தானே. நம்மளுக்கு அது சினிஃபைல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருக்குமே பொதுவாக இது ரெண்டு தான் மெயின். இதுக்கு அடுத்து வர்றது தான் சினிமோட்டோகிராஃபி, கேமரா, எடிட்டிங்கு, அப்புறம் பிஜிஎம். இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் கேட்டகரி தான். இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இல்லைனாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஆயிருன்னு வச்சுக்கிறேங்களேன். இதுவும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கமர்ஷியல் மூவிக்கு. அதாவது நீங்கள் எல்லாருமே ஆர்ட் ஃபிலிம் பார்க்க போகிறாங்கன்னா, ஆனால் எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியத்தை தேடுறாங்க. அதில் முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான் சினிமா. சரிங்களா? அந்த சினிமாவில் நீங்கள் இந்த மசாலா இதெல்லாமே தூவி விட்டாதான் அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் முக்கியம். ஆனால் இப்போ ஒரு சில படங்கள்லாம் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உள்ளே திறந்து பார்த்தா ஒன்லி மசாலா மட்டும்தான் இருக்குது, மெயினான இன்க்ரீடியன்ஸை காணோம். அப்படி ஒரு படத்தை தான் நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த படம் பேர் தான் மார்க்கோ. இந்த மார்க்கோ படத்தை வந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கோ படத்தில் நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ப்ளூ சட்டை மாறனாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர்னு வச்சுக்கிறீங்களேன், அதை ரிவ்யூ பண்ணல. அது கமெண்ட்லாம் நான் போயிட்டு சும்மா ஸ்க்ரீன் பண்ணி எவனா திட்டிருக்கேன் பார்க்குற மாதிரி ஆச்சும் போய் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, டேய் பூமரு, உங்களுக்கெல்லாம் எடுக்கப்பட்ட படம்னு நினச்சியாடா, இது எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நூல் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிகர் ஆகிட்டு, இது என்னடா எடுத்து வச்சிருக்கே அப்படின்னு பார்த்த படம் ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் பேர் தான் மார்க்கோ. அதாவது ஒரு குழந்தைகிட்ட கன்னை கொடுத்து அந்த கன்னில் உள்ள அந்த ட்ரிகர்லாம் ரொம்ப லூஸ் பண்ணி விட்டு சும்மா சுடுறா, இல்லைன்னா கையில் கத்தியை கொடுத்துட்டு சும்மா கிளீடா, பேப்பர் கிளீடா அப்படின்னு கிழிச்சோம்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். வைலன்ஸு மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் தான் மார்க்கோ. மார்க்கோவுடைய கதையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்ன தெரியுமா? அதாவது இட்ஸ் யூஷுவல் ரிவெஞ்ச் மூவி தான் அது. அதுக்கு முன்னாடி இந்த கதையை லைட்டாக பார்த்துருவோம். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே
ஒரு பார்ட்டி இல்லை பாக்ஸிங் இதுல இருந்து வெளியே வருவாங்க. அப்பெல்லாம் ஒருத்தவனை வந்து குத்தி போட்டுருவாங்க. அவன் பக்கத்துல வந்து ஒரு பிளைண்ட் பர்சன் ஒருத்தர் வந்திருப்பான். இவன் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இவனால பெருசா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. சரி விடு. இவன் வந்து இது மாதிரி சார் எனக்கு கண்ணு தெரியாது, இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த காரு இதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். கடைசியில் லூசு பைய போலீஸ் சொன்னதுனால போட்டு தள்ளிடுவாங்க. இவனுடைய அடாப்டட், அதாவது இவங்க வீட்டில் உள்ள அடாப்டட்னா இவன் என்ன ஸ்டெப் பிரதர் இவனுடைய ஸ்டெப் பிரதர் தான் மார்க்கோன்றவன் வந்து ஒரு ப்ரூட்டலான மாட்டு மூலக்காரன் அவ்வளோதான். இந்த படத்துல இவனை பெருசா பில்டப் பண்ணி காட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மூளையே இல்லாத ஒருத்தன் இவனால இந்த பாதிலேயே முடிச்சிருக்கலாம் அந்த படத்தை. இந்த படத்தை முதல்ல ஒரு இவ்வளோ ஒன்று தான் இருக்கும்னு வச்சுக்கிறீங்களேன், போட்டு இழுத்து வச்சிருப்பாங்க. சரி அதை விடுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கானா, இவன் வந்து இதுக்கு அடுத்து இவன் தம்பியை கொண்டவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறானா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும். செகண்ட் ஹாஃப் வேற கதை. இவன் தம்பிக்கு ஒரு குழந்தை இருக்கு பார்த்துக்க, அந்த குழந்தை வந்து இன்னொருத்தன் வயிற்றுக்குள்ள வளருது பார்த்துக்க, அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்றது ரெண்டாவது கதை. கேட்கவே டென்ஷனா இருக்குல்ல. இது வந்து கதையை கேட்க வந்து ஒரு கேவலமான கதை. இதை வச்சு வந்து நீங்க ஒரு படமா ஃபார்ம் பண்ணணும், இதில் ஸ்க்ரீன் பிளேயுமே எழுதணும்னாலும் அந்த ஆளுக்கு எப்படி அவருக்கு வந்து எப்படி இதெல்லாம் தோணுச்சுன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு டேரக்டரு உண்மையானுமே ஒரு 4-5 நல்ல கோரான படத்தை பார்த்துட்டு வந்துட்டு மழை வைலன்ஸ் தெரிக்குது பாரு, ரத்தம் பீச்சுது பாரு அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு கல்ச்சர் தெரியும். அதாவது இந்த கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா எல்லாருமே கேஜிஎஃப் மாதிரி படம் எடுக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல லைட்டா வாடப்பட்ட படமும் மார்க்கோன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மார்க்கோலையும் நிறைய சீன் அந்த மாதிரி தான் ஒத்து போகும். இந்த படத்துலையும் தங்கம், இதுலையும் தங்கம், இதுல அம்மா சென்டிமெண்ட், இதுல தம்பி சென்டிமெண்ட், குடும்ப சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் இன்னொரு படம் அனிமல் ஒரு படம் இருந்துச்சு, அது வாடையும் இதில் அடியும். சொல்லப்போனா ஒரு மாட்டு மூலக்காரங்களை பற்றின படம் தான் இது. அதுக்கு நான் கேஜிஎஃப் நல்லா இருந்துச்சு ஓடிச்சு, இந்த படம் நல்லா இல்லை அதனால ஓடிச்சு. அது ஏன் ஓடிச்சுன்றது வரேன். இந்த படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் நல்ல சினிமானா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு அடுத்து வந்து என்னது சொல்லியிருப்பேன், இந்த கேமரா, இந்த மேக்கிங் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இதுல நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, மசாலா நல்லா இருக்கும் ஆனால் உள்ள இன்க்ரீடியன்ட் இருக்கான்ட்டு, அதான் இந்த படம். இந்த படத்தில் இன்க்ரீடியன்ட் ஒன்றுமே இல்லை, ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் லேகான ஸ்க்ரீன் பிளே தான், ஆவரேஜ்னு வச்சுக்கலாமே. ஆனால் இந்த படத்தில் மசாலா நிறையா இருக்குது. அதாவது நல்ல மேக்கிங்கில் பிச்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி படத்தில் வந்து வைலன்ஸ் உம்மாளுக்கு மிளகாவை போட சொன்னால் அம்மாவை அரைச்சி உள்ளே போட்டிருக்காங்க பார்த்துக்கிறீங்க. வைலன்ஸ் தாங்க படம். கடைசி ஒரு 1/2 மணி நேரம் இது கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸில் நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஆஹா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம ஊரில் வந்தால் எப்படா இருக்கும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நினைச்சு பார்த்தா இப்படி தான் எடுப்பேன்ற மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த சீன்ஸ் இதில் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே இந்த படம் வந்து கொண்டாடப்படுதுன்றது தான் உண்மை. ஓகேவா? இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னோன்னா இவங்க அங்கிள்ஸு உங்களுக்கு என்னடா தெரியும் படத்தை பற்றி அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கோரான படத்தை கொண்டாடக்கூடாது அப்படின்றது யாரோடைய எண்ணமும் கிடையாது. ஒரு கதைக்கு அந்த கோர்னஸோ அந்த வைலன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே எல்லாருமே கொண்டாட தான் போகிறோம். ஏன் அப்படின்னா அது நல்லா இருந்துச்சுன்னா கொண்டாட போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கில்லின்ற ஒரு படம் வந்துச்சு, நம்ம கூட நம்ம சேனல் ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய வைலன்ஸ் இருக்கும். இதில் சிலிண்டர் வச்சு மூஞ்சி உடைக்கிறான்னா அதுலேயும் உடைக்கிறான். ஆமால இது கூட ஒத்து போகுதுல. இந்த சீன்ஸ்லாம் அதுலேயுமே இருக்கும். கோரான படம், ஆனால் அதில் விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே இருக்குது, நல்ல கதை இருக்குது, இதுக்கு அடுத்து என்னென்ன ஆக போகுதுன்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் ஊர்லேயே ஒரு படம் வந்துச்சே, என்னடானா ரைஃபிள் கிளப்னு ஒரு படம். அந்த படத்தில் வில்லன் கூட ஒரு முக்கியமான வில்லன் தான். அந்த அளவுக்கு வில்லனுக்கு வந்து பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும், நல்ல மேக்கிங் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆட் ஆயிடுச்சு. ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்டோரி இல்லை, ஆவரேஜான ஸ்டோரி. ஆனால் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, லேக் பெருசாக கிடையாது. மசாலா நம்ம சொன்னோம்ல, மேக்கிங்கு, கேமரா இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் உள்ள ஒரு விஷயத்த இங்கே எடுத்து வச்சு இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணி ஓரளவு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஃபைட்டில் அப்போ நாங்கள் கொண்டாடுறோம். அப்போ எதுக்கு மார்க்கோ நாங்கள் கொண்டாடல? மார்க்கும் நல்லா இல்லை, அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்லாம் இல்லை. இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம் என்னடானா, முதல்ல நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று கன்சியூம் பண்ணிக்கிறணும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் ஆகிக்கிறணும், அவ்வளோதான்.
ஒரு ஆளுக்குமே ஒரு படம் வந்து டிஃபர் ஆகும். அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும், ஒரு படத்துல எனக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். ஆனா அந்த படம் வந்து எல்லாருக்குமான என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றது, உனக்கு வந்து ஆக்ஷன் படம் பிடிக்கும்னு வச்சுக்கோ, எனக்கு ஆக்ஷன் படம் பிடிக்காது, நான் வந்து ரொமான்டிக் படம் தான் பார்ப்பேன். ஆனா நான் ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி ஒரு சில சூழ்நிலை வரும் எனக்கு. ஏன்னா என்ன மாதிரி எல்லாரும் ரொமான்டிக் படம் பார்க்க மாட்டான்ல, நிறைய பேர் ஆக்ஷன் படமும் பார்ப்பான். சரியா? அப்ப அவனுக்கு வந்து குடுக்கல, நீ வந்து ஒரு 4-5 பேர் இருக்கீங்க, இந்த மாதிரி படத்தை கொண்டாடி வா KGF ஓடிச்சுலப்பா, இந்தப்பா மார்க்கோ, ஏன்னா இந்த படம் ஓடிச்சு, அதனால நான் சொல்றேன், நல்லாவே ஓடிச்சு இந்த படம், இந்த பார்த்து போ அப்படின்ட்டு 4 பேர்ட்ட கொடுத்துன்னு, இவன் என்னடா இந்த படத்தை நல்லா ஓடுதுன்ட்டு இந்த படத்தை நான் ஓட வைக்கிறாங்க, அப்போ நம்மளும் இது மாதிரி எடுத்தாருன்ட்டு இதே மாதிரி வேகாத மசாலா கூடின ஒரு பிரியாணி எடுத்து நம்மளுக்கும் வைப்பாங்க 4-5 டேரக்டர். அதே நம்மளுக்கு திங்க சொல்லுவாங்க. அந்த ஊருக்காரங்க மட்டும் நம்ம நீங்க சொல்றது இல்லை, என்ன கேரளாவில் உள்ள மாதிரி படம் எடுக்க மாட்டேன்றீங்க, பாருங்க நாங்களும் மார்க்கோ மாதிரி எடுத்து வச்சுக்கோன்னு இப்படி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அதை திங்க சொல்லிட்டு எங்களே வற்புறுத்துவாங்க. ஏன் சொல்றோம்னா, எங்க ஊர்ல 2024 ஆரம்பத்துல படம் ஓடாதப்ப என்னடா கேரளாவில் எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க, நீங்க என்னடா பண்றது, அடிச்சதுனாலதான் அவங்க எடுக்கிறாங்க, அதான் உண்மை. அது மட்டும் இல்லை, நிறைய டேரக்டர்ஸ் நல்ல டேரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே நம்ம வந்து ரொம்பவே கமர்ஷியலாக பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பண்ணாங்கன்னா எனக்கு தெரில. அதுக்கு அடுத்து நல்ல படம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இப்போ, அதனால பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்கன்னு சொல்கிறது கூட நான் கொஞ்சம் தவிர்த்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு சினிமான்றது வந்து அதுக்கு லாங்குவேஜ்லாம் இல்லை, யார் வேணாலும் எந்த சினிமா வேணாலும் பார்க்கறதுனா பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு சினிமா இல்லைன்னா இப்போ இந்த மார்க்கோவே எடுத்துக்கிட்டுங்கண்ணே, இது வந்து வைலன்ஸ் மட்டுமே வச்சு ஒரு படத்தை எப்படி ஓட்டலாம் அப்படின்றது தான் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வைலன்ஸை மட்டுமே நம்பி வைக்கப்பட்ட ஒரு படம் தான் மார்க்கோ. ஸோ இதை எல்லாருக்குமே கொடுக்க வேணாம், எல்லாருமே இந்த மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படம் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, உனக்கு உண்மையானுமே இந்த படம் மேலே வந்து வன்மம் இருக்குல்லையா அப்படின்னா, எனக்கு வன்மம் இருக்குது. ஆனால் எனக்கு கேரளா படம்லாம் பிடிக்காம கிடையாது. ஏன்னா நாங்களும் கோரான படம் உங்கள் ஊர் படத்தெல்லாம் பாராட்டியிருக்கோம். இளவிராம் பூஞ்சிரா பாராட்டியிருக்கோமா? அதுக்கடுத்து பிரியாணி எனக்கும் பிடிக்கும், பாராட்டியிருக்கேன். அதுக்கடுத்து இன்னும் நிறைய படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோரான படம் எடுத்துகிட்டு உங்கள் ஊர் படத்தை என்ன ப்ரோ நீ என்னென்ன தமிழ்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, தமிழ் படம் தான் நல்லா இருக்கேன், எங்கள் ஊர் படத்தை பார்த்துக்கிங்கன்னா உங்கள் ஊர் படத்தையும் நாங்கள் பாராட்டுறோம், நிறைய இதில் இன்ஸ்பயர் ஆக தான் செய்கிறோம். ஆனால் நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து கிரிட்டிசிசம் பண்ணவங்களுக்கு கீழே வந்து முட்டு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கான அடி. அதுக்கடுத்து இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், எண்டிங் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்னென்னமோ சொல்லியிருக்கேன், எனக்கு இது எப்படி பேசுறதுன்னு கூட தெரிலப்பா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு நான் தொடுறதுனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது இவ்வளோ நேரம் நான் கத்திக்கிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு முட்டு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த படம் நல்லாலேன்னே தெரிஞ்ச முரட்டு முட்டு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா திருப்பி அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க.